புதுக்கோட்டையில் குருவிக்காரன் இன சான்றிதழ் வழங்க முடியாது என கூறிய அரசு அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அறந்தாங்கி தாலுகாக்கு உட்பட்ட செட்டிக்காடு கிராமத்தில் அமைந்துள்ள குருவிக்காரன் குடியிருப்பு பகுதி மக்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்காமல் திமுக அரசு அதிகாரிகள் அலைகழித்து வந்துள்ளனர். குறிப்பாக நீங்கள் அனைவரும் மிகவும் நாகரிகமான முறையில் வாழ்ந்து வருவதால் குருவிக்காரன் இன சாதி சான்றிதழ் வழங்க முடியாது என அரசு அதிகாரிகள் இழிவாக தெரிவித்துள்ளனர். இதனால் தங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் பாதிக்கப்படுவதாக கூறிய பொதுமக்கள் வரும் தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாக அறிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் மஞ்சங்கரணை பகுதியில் செயல்பாட்டில் இல்லாத அரசு கட்டிடத்தை வெளி மாநிலங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் ஆக்கிரமித்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விவசாயம் சார்ந்த பணிகளுக்காக வெளி மாநிலங்களில் இருந்து தொழிலாளர்கள் தினக்கூலி அடிப்படையில் வேலை செய்து வரும் நிலையில் தொழிலாளர்கள் பலர் உரிய அனுமதியின்றி அப்பகுதியில் உள்ள செயல்பாட்டில் இல்லாத அரசு கட்டிடத்தை ஆக்கிரமித்து வசித்து வருகின்றனர். அதில் சிலர் பொது வெளிகளில் மது அருந்துவது உள்ளிட்ட செயல்களில் ஈடுபடுவதால் அவ்வழியாக செல்ல மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூரில் சந்தேகத்துக்கு இடமான வகையில் தூக்கில் தொங்கிய நிலையில் உயிரிழந்து கிடந்த நபரின் உடல் மீட்கப்பட்டது. மேட்டூர் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் பின்புறம் உள்ள டான்சி குடியிருப்பில் சக்தி நகர் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி பாஸ்கர் என்பவர் சந்தேகத்துக்கு இடமான வகையில் தூக்கில் தொங்கியபடி உயிரிழந்து கிடந்துள்ளார். அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது யாரேனும் கொலை செய்தனரா என சந்தேகம் எழுந்துள்ளது. திமுக ஆட்சியில் ரவுடிசம் பெருகியுள்ளதால் இதுபோன்ற மர்ம மரணங்கள் தொடர்வதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே முறையாக பராமரிக்கப்படாத அரசு கட்டடம் தற்போது தொழிலாளர்களின் தங்குமிடமாக மாற்றப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வில்வாத்தம் ஊராட்சியில் சுமார் 13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட இந்த கட்டடத்தை திமுக அரசு முறையாக பராமரிக்காததால் ஒப்பந்த பணிகளுக்கு வரும் தொழிலாளர்களின் தங்குமிடமாக மாறியுள்ளதால் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மக்களின் வரிப்பணத்தை வீணடிப்பதையே திமுக அரசு முழு வேலையாக கொண்டுள்ளதாக வேதனையும் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள சுள்ளிக்கூடு கிராம பகுதியில் கோத்தகிரி டவுன் பஞ்சாயத்து மூலம் அமைக்கப்படும் குப்பை கிடங்கிற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் முற்றுகை போராட்டம் நடத்தினர். இந்த குப்பை கிடங்கு அமைந்தால் அருகில் உள்ள கிராமங்களுக்கு செல்லும் நீர்நிலைகள் மற்றும் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் என குற்றம் சாட்டும் அப்பகுதி விவசாயிகள் குப்பை கிடங்கு அமைக்கும் பணியில் ஈடுபட்ட ஜேசிபி வாகனத்தை சிறைப்பிடித்து முற்றுகை போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இத்திட்டத்தை வேறு இடத்திற்கு மாற்றவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வார சந்தைக்கு புலிவரத்து அதிகரித்த நிலையில் நல்ல விலை கொடுத்து வாங்கிச் சென்ற வியாபாரிகளால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். போச்சம்பள்ளி வார சந்தையில் இந்த வாரம் சுமார் 2 டன் அளவிற்கு மேல் புலிவரத்து அதிகரித்துள்ள நிலையில் புலிகளின் தரத்திற்கு ஏற்ப விலைகள் மாறுபட்டன. ஏறக்குறைய 1 கிலோ புலியானது 100 முதல் 120 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட நிலையில் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் வெளிமாநில வியாபாரிகள் ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். தர்மபுரி மாவட்டம் ஈச்சம்பாடி அணைக்கட்டில் இருந்து உபரி நீரேற்றும் திட்டத்தை கண்டு கொள்ளாத தமிழக அரசை கண்டித்து விவசாயிகள் தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர். ஈச்சம்பாடி அணைக்கட்டில் இருந்த உபரி நீரை 66 ஏரிகளுக்கு நிரப்ப 400 கோடி ரூபாய் செலவில் அறிவிக்கப்பட்ட திட்டம் தற்போது வரை கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் பயிர்கள் பாசன வசதி பெற முடியாமல் உள்ளது. இதனை கண்டித்து திட்டத்தை செயல்படுத்தாத தமிழக அரசை கண்டித்து வரும் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக விவசாயிகள் அறிவித்துள்ளனர். மேலும் இதுகுறித்த கண்டன பிளக்ஸ் பேனர்களை வைத்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.